வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நிலை வாழ்வு, விண்ணகம், மோட்சம் இவற்றையெல்லாம் பற்றி நினைப்பதற்கு, சிந்திப்பதற்கு நமக்கு நேரமே இல்லை அல்லவா? புனித தொன் போஸ்கோ சொல்லுகிறார், விண்ணக வாழ்வின் சுவை கொண்டவர்களுக்கு இந்த வாழ்வு ஆற்றல் மிக்கதாக, மகிழ்ச்சி மிக்கதாக இருக்கும் என்று. அன்புக்குரியவர்களே, தங்களிடம் இருக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் தொன் போஸ்கோ சொல்லுவாராம், விண்ணகத்திற்கு செல்வது சற்று கடினமான ஒன்றுதான், ஆனால் நீங்கள் அனைவரும் அங்கே வந்து சேர வேண்டும் என்று நான் ஆசை கொள்கிறேன் என்று சொல்வார். தன்னிடம் வருகின்ற சலேசியர்களுக்கெல்லாம் அவர் சொல்லுகின்ற ஒன்று, சலேசியர்களே, உங்களுக்கு 3 விஷயங்களை நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். நிச்சயமாக சலேசிய சபையில் உணவு பற்றாக்குறையே இருக்காது. உங்களுக்கு அர்ப்பணிப்போடு ஆற்றுகின்ற வேலைகள் நிறைய இருக்கும். ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் விண்ணகம் வந்து சேர்வீர்கள் என்று வாக்குறுதி கொடுப்பாராம். தனது அன்பு நண்பனான லூயிஸ் கொமல்லோவோடு ஒரு அருமையான ஒப்பந்தம் ஒன்றை புனித தொன் போஸ்கோ செய்து கொண்டாராம். நம்மில் யார் முதலில் இறக்கிறோமோ அவர்கள் விண்ணகம் அடைந்து விட்டோமா இல்லையா, நிலைவாழ்வை பெற்று விட்டோமா இல்லையா என்று மற்றவருக்கு வந்து சொல்ல வேண்டும் என்ற அருமையான ஒப்பந்தம் அது. புனித வாழ்க்கை வாழ்ந்த தனது நண்பனான லூயிஸ் கொமல்லோ இறந்து விட்டார். அவர் இறந்த அடுத்த நாள் இரவு தொன் போஸ்கோவுக்கு ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம் கிடைத்தது. அதிலே இரவிலே மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. தொன் போஸ்கோ விழித்துக் கொண்டார். அவ்வாறு விழித்த பொழுது தனது நண்பன் லூயிஸ் கொமல்லோ சொன்னாராம், நண்பா, நான் நிலை வாழ்வை அடைந்து விட்டேன் என்று. அன்புக்குரியவர்களே, விண்ணகத்தை பற்றி, நிலை வாழ்வை பற்றி நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை வீண் போகாது. இன்றைய வாழ்விலே நமக்கு உத்வேகத்தையும் முழு மகிழ்ச்சியையும் தரும் என்று நமது தாய் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விண்ணகத்தை பற்றி நம்புவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அங்கு தீர்ந்துவிடும் என்று நினைப்பதல்ல. மாறாக இந்த வாழ்விலே விண்ணகம் தொடங்கி நமது இறப்புக்கு பின்னாலும் இறைவனோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்கின்ற வாழ்க்கைதான் அது என்று நம்புவது. இந்த நம்பிக்கை இன்றைய நமது வாழ்விலே சந்திக்கின்ற சவால்களை எல்லாம் கடந்து வர நமக்கு நிச்சயம் உத்வேகம் கொடுக்கும். நமது அன்றாட அனுபவங்களோடு இந்த வாழ்க்கை முடிந்து போவதில்லை, மாறாக இறைவனோடு நிலை வாழ்விலே நிலைத்திருக்க போகிறோம் என்ற உணர்வு நமது வாழ்க்கைக்கு நிச்சயம் உத்வேகம் கொடுக்கும். இந்த நம்பிக்கையோடு, உத்வேகத்தோடு வாழ்வோமா?